ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு InterviewDOT. இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா 60 ரீசன்ஸ் நாட் டு கெட் ஃபயர் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷனில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்கம்பீட்டன்ஸ். நம்ம இன்டர்வியூவில் ஒரு கம்பெனியில் வந்து அட்டன் பண்ணும்போது எனக்கு இதெல்லாம் தெரியும், நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஸ்கில்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஜாப் ஆஃபரும் கிடைக்கும். ஜாப் பண்ணும்போது அந்த டாஸ்க்கை வந்து நம்மளால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. நாட் பீயிங் ஏபிள் டு டூ த ஜாப். ஸோ கான்ஸ்டண்ட்டாக வந்து மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அந்த கொடுத்த டாஸ்க்கை வந்து நம்ம பொறுப்பாக முடிக்க முடியாமல் போயிடும். ஸோ இதை வந்து மேனேஜ்மெண்ட் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஃபீட்பேக் கொடுத்தும் வந்து நம்மளால் வந்து அந்த டாஸ்க்கை முடிக்க முடியலன்னா ஒரு கட்டத்தில் வந்து டெர்மினேட் பண்ணுவாங்க. ஸோ இன்கம்பீட்டன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் மேனேஜ்மெண்ட் வந்து டெர்மினேட் பண்ணுறதுக்கான காரணம். ஸோ நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் மைண்ட் செட்டோட நம்மளோட ஸ்கில்ஸை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த கம்பெனி நம்ம வளர்க்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி டெய்லியுமே வந்து கெரியர் டெவலப்மெண்ட்டில் இன்வால்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து கெரியரில் வளர முடியும். உங்களுக்கு இந்த ஸ்மால் இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ. பாய் பாய்.